ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமனோட டெட் பாடியை வாங்குறதுக்காக வெற்றி வந்து சைன் போடுறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க வெற்றி கிட்ட, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவங்களோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டுட்டு சிவராமனோட டெட் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம துளசி வீட்டுக்கு போயிட்டு லக்ஷ்மியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அஞ்சலி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு, எதுக்காகமா இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது வீட்டுக்கு சிவராமனோட டெட் பாடி வந்துடுது. அதை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு கையும் உடல காலும் உடல. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி அழுதுகிட்டே சொல்றாங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மிக்கு மனசே உடஞ்சு போயிடுது. பயங்கரமா அழுகுறாங்க. இல்ல இது அவரா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ல அது கேட்ட துளசி சொல்றாங்க அப்பா தான்மா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட லக்ஷ்மி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சிவராமன் லக்ஷ்மி கூட பழகுன எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில தானம்மா எனக்கு பூவும் போட்டும் வச்சுட்டு நீ நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா இருப்பேன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனாரு. அப்படி வாழ்த்திட்டு போன மனுஷனா இப்படி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பயங்கரமா அழுகுறாங்க. உங்க அப்பா வீட்டை விட்டு போகும்போதே அவருக்கு கால் தடுத்துச்சுமா, நான் அதான் செத்த உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் கிளம்பிட்டாரு. அததான் அவர் பார்த்த கடைசி நாளா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ துளசி கிட்ட அஞ்சலி கேக்குறாங்க என்னதாங்க ஆச்சு அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி சொல்றாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அஞ்சலி. அப்பாவை 4-5 ரவுடிங்க கார்ல கடத்திட்டு போனாங்க. நானும் வெற்றியும் போயிட்டு தான் அப்பாவை காப்பாத்தணும். அப்பா கொஞ்சம் சுயநினைவு இல்லாம இருந்தாங்க. ஆனா அப்பா வந்து யாரையோ தேடி ஓடினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது முருகனோட உயிர் ஆபத்துல இருக்கு, முருகனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தன்னோட உயிரே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க அந்த ரவுடிங்க மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆக்குன அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே மகேஷோட முகம் மாறி போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு கவிதா தீபா 2 பேருமே வராங்க. செம்மையா சிவராமனோட உடம்ப பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கவிதாவும் தீபாவும் லக்ஷ்மி கிட்ட கேக்குறாங்க அத்தை எங்க மேல மாமாவுக்கு எதுவும் கோபம் இருக்கா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லக்ஷ்மி சொல்றாங்க உங்க மேல எல்லாம் எந்த கோபமும் இல்லம்மா. தீபா உன்னை பத்தி தான் மாமா எப்பவுமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. தீபா அவங்க குடும்பத்துக்கிட்ட நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசுறா. ஒரு பக்கம் கவிதா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த 2 மருமகளும் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் தான் இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயே சொல்றாங்க. 2 பேரும் அவங்க சொன்னதை நினைச்சு நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த சைடு கொல்லி யாரு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேசவனும் ரகுவரனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க நீங்கெல்லாம் இவரோட பசங்களே கிடையாதுடா. இவருக்கு கொல்லி வைக்கணும்னா அது ஒருத்தன் மட்டும்தான், முருகன் மட்டும்தான் இவருக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தான் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க லக்ஷ்மி. பாருப்பா உங்க அப்பாக்கு இந்த நிலைமை வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முருகன் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி எங்களை சுத்தி என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. யார் அந்த ரவுடிங்க எங்க இருந்து வந்தாங்கன்னே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஷையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம அஞ்சலிக்கு தலையே சுத்துது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி இந்த மகேஷ் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சிவராமன் செத்த மாதிரி காமிச்சாலும் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் உயிரோட கொண்டு வருவாங்க. ஏன்னா நிறைய சீரியல்ஸ்ல பார்த்திருக்கோம். மலை மேல இருந்து குதிச்சு உயிரோட வந்திருக்காங்க, கடல்ல குதிச்சு உயிரோட வந்திருக்காங்க. இதுல ட்ரெயின்ல அடிபட்டப்ப சிவராமனை காட்டவே இல்லை. சோ அந்த இடத்துல மகேஷோட ஆளுங்கெல்லாம் வந்து சிவராமனை கடத்திட்டு போயிருப்பாங்களா? ஒருவேளை மகேஷ் கஸ்டடியில தான் சிவராமன் வந்து சுயநினைவு இல்லாம இருக்காங்களான்றத இனி வரக்கூடிய எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த மகேஷ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான். முருகனோட அம்மாவையே இவ்வளவு நாளா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி அறையில அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினவன் தானே இந்த மகேஷ். அதனால உண்மை தெரிஞ்ச சிவராமனை வெளியில விட்டு வச்சா கண்டிப்பா அவரு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லி அஞ்சலியை என்கிட்ட இருந்து பிரிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிவராமனை கடத்தி கூட வச்சிருக்கலாம். சிவராமன் இறந்துட்டதா வேற ஒரு பாடியை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த மகேஷ் ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சிவராமன் உயிரோட வரத ஒரு நாள் ட்விஸ்டா வெளியில கொண்டு வருவாங்க. பாக்குற நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கன்னட சீரியல்ல இதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுல சிவராமன் கேரக்டர்ல நடிக்கிறவரு உயிரோட தான் இருக்காரு. சோ நம்மளும் நம்புவோம் ஒரு நாள் சிவராமனை உயிரோட இந்த டைரக்டர் கொண்டு வந்து நம்ம முன்னாடி எல்லாம் நிப்பாட்டுவாரு. ஏன்னா அவர் இருந்தாதான் கதை வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா போகும். அது மட்டும் இல்லாம நம்ம வெற்றி வந்து சிவராமுக்கு மெக்கானிக் ஷெட் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. சோ அதெல்லாம் அவர் நடத்த வேணாமா? அது மட்டும் இல்லாம இப்ப பாட்டி ஒரு சாட்சியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் சிவராமன் கிட்டதான் மகேஷ பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. மகேஷ் கொலகாரன், அவன் ஒரு சைக்கோ, நான் இப்படி படுத்திருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த மகேஷ் தான், என்னை அவன் தான் தள்ளிவிட்டான் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சிவராமன் கிட்ட அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுதான் நம்ம சிவராமன் வந்து
எப்படியாவது மகேஷ் கிட்ட இருந்து அஞ்சலியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. மகேஷோட வீட்டுக்கு போன தடயம் எல்லாமே இருக்கும். நம்ம அஞ்சலி வீட்டுக்கு போனாதான் சிவராமன் வந்தது, அவங்களோட போன் எங்க தவறு விட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சாலே இந்த மகேஷ் மேல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். கண்டிப்பா மகேஷ் மட்டும் வெற்றி கையில மாட்டினாரு அவ்வளவுதான், மகேஷ உண்டு இல்லைன்னே பண்ணிருவாங்க. இவ்ளோ வேலையும் பண்ணிட்டு மகேஷ்னால எப்படி நார்மலா அந்த இடத்துல இருக்க முடியுதுதான் தெரியல. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த இடத்துல அழுகிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காரு. நம்ம அஞ்சலி மகேஷை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா, நீதான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அஞ்சலி மகேஷை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடே நம்ம அஞ்சலி வந்து வீட்டுல நடக்கிற கொடுமை எல்லாத்தையுமே யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவராமனோட டெத்து, இன்னொரு பக்கம் அஞ்சலியோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அஞ்சலி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு கேசவன் பிரபு இவங்க 2 பேருமே சேர்ந்து முருகன் மேல இருக்கிற கோவத்துல முருகனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. டே, நீ எவன்கிட்டயாவது வம்பு இழுத்துட்டு வருவ, பாத்தியா இப்போ என்ன ஆயிருக்குன்ட்டு, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா அவரோட உயிரை விட்டுருக்காரு, இவரோட உயிரை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, ஆனா அந்த நன்றி கூட உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு முருகனை பார்த்து செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலிக்கு துளசிக்கும் பயங்கரமா கோவம் வருது. துளசி சொல்றாங்க, ரகு நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு ஃபர்ஸ்ட் அவனை பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன இவருக்கு மகனாவா இருந்திருக்க? என்ன மாதிரி ஆட்டம் போட்டீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கரமா ரகுவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ரகு சொல்றாங்க, என்ன துளசி, கூட பிறந்த எனக்கு சப்போர்ட் பண்ணாம எங்கேயோ இருந்து வந்தவனுக்கு இப்ப நீ சப்போர்ட் பண்ணி பேசுற, எல்லாரும் ரொம்ப தான் பண்றீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாருங்க இந்த ரகு யாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட லட்சுமிக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, ஒருத்தர் குடும்பத்துக்காக உழைச்சி தன்னோட உயிரே விட்டுட்டு இங்க பொணமா கிடக்குறாரு, அந்த கவலை இல்ல உனக்கு, யாரு பெருசு, யாருக்கு சப்போர்ட் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பயங்கரமா ரகுவை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க, துளசி உங்களுக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, இப்பதான் அப்பா தனியா ஷெட்டு வச்சு முன்னேறலான்னு வர்றப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. கண்டிப்பா சொல்றேன் துளசி, அந்த ரவுடிங்களை பிடிச்சா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத கண்டுபிடிக்கலாம், நான் சும்மா விட மாட்டேன், என்னோட மாமாவை இந்த நிலைமைக்கு ஆக்குனவங்களை நான் உண்டியில தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, வேண்டாம் வெற்றி, அவசரப்படாதீங்க, இப்போதைக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு அவங்களை கண்டிப்பா போலீஸ்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து செமையா பயந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க இருந்து அப்படியே நழுவ பாக்குறாங்க. அப்போ அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே அஞ்சலி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன, யார் இருந்தா என்ன, யாரு செத்தா என்ன, உங்களோட சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தானே நீங்க, அதுக்காக தானே என்னோட பாட்டியவே இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனீங்க, நான் சும்மா விட மாட்டேன் மகேஷ், கண்டிப்பா உங்களை பத்தின உண்மை எல்லாத்தையுமே எங்க வீட்டுல நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. அஞ்சலி சொல்றதை கேட்டு மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி உன் குடும்ப சூழ்நிலையை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா, நீ எல்லார் மேலேயும் உண்மையான பாசம் வச்சிருந்தனா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் அதிகமா தான் ஆயிட்டு போகும், அதனால ஒரு சில விஷயங்களை மறைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க, இப்படி சொல்லி சொல்லி தாண்டா என்னைய கடைசி வரைக்கும் உன்னோட அடிமையா நீ வச்சிட்டு இருக்க, ஆனா நான் ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்குவேன்னு நினைக்கவே நினைக்காத, கண்டிப்பா இந்த அஞ்சலி யாருங்கிறத உனக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்றாங்க. கண்டிப்பா தப்பு பண்ணவங்களால ரொம்ப நாளைக்கு வேற எங்கேயும் தலைமறைவா இருக்கவே முடியாது, அதே மாதிரிதான் இந்த மகேஷும் அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நம்ம முருகனை வந்து முருகனோட அம்மா கூட சேர்த்து வச்சு மகேஷ் கிட்ட இருந்து சொத்தெல்லாம் புடுங்கி நம்ம முருகன் கிட்ட ஒப்படைக்கணும், அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.